தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ஒருவராய் ஞானமுள்ள தேவன், ஞானமும் வெளிச்சமும் உம்முடையது. தாப்பனே பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வளர, கட்டப்பட, பலப்பட, உறுதிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களின் சரீரத்தில் பாயட்டும். வலி வேதனைகள் நீங்கட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் துளிர்க்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, நீர் மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உதவி உண்டாகட்டும். எந்த இடத்தில் அவர்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்தில் உம்முடைய தெய்வீக உதவி உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனே, இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் மறுபடியும் வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பித்து வருகிற மெசேஜஸில் நம்ம தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், அதாவது இயேசு கிறிஸ்து வருமளவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சந்ததி அப்படின்னு இங்கே அவர் சொல்லும்போது ஆபிரகாமுடைய மொத்த சந்ததியும் அவர் இங்கே குறித்து பேசவில்லை. இங்கே குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதாவது வாக்குத்தத்தத்தை பெற்ற இயேசு வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். இங்கே மத்தியஸ்தர்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மோசே, சாமுவேல் இவங்கெல்லாம் கர்த்தருக்கும் தேவ மக்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டாங்க. கர்த்தர் அவருடைய காரியங்களை தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவார். தீர்க்கதரிசி மக்கள்கிட்ட பேசுவார். மக்கள் தங்களுடைய பதிலை தீர்க்கதரிசிகிட்ட சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு தீர்க்கதரிசி கர்த்தர் முன்னாடி வைப்பார். இப்படி மக்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்திற்கு கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனத்திற்கும் நடுவே இந்த தீர்க்கதரிசிகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டாங்க. ரைட். கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு இந்த மத்தியஸ்தன் மூலமாக செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 21ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? ரைட். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இது புரியணுன்றதுக்காக தான் இந்த வேறு டிஸ்பென்சேஷன்ஸ் பைபிளில் இருந்துச்சு. நம்ம பழைய ஏற்பாடை பார்க்கும்போது மொத்தமாக இதெல்லாம் பழைய ஏற்பாடு அப்படின்னு ஒரு எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. அந்த பழைய ஏற்பாட்டில் பல டிஸ்பென்சேஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக 5 மேஜர் டிஸ்பென்சேஷன்ஸ் காலகட்டங்கள் இருக்குது. ரைட். ஒன்று இன்னசென்ஸ். ரைட். த டிஸ்பென்சேஷன் ஆஃப் இன்னசென்ஸ் முதல்ல. ரெண்டாவது டிஸ்பென்சேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ். அப்புறம் டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஹியூமன் கவர்மெண்ட். அப்புறம் டிஸ்பென்சேஷன் ஆஃப் ப்ராமிஸ், டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா. இப்படி 5 பிரிவுகள் இருக்குது பழைய ஏற்பாட்டிலேயே. ரைட். அந்த இன்னசென்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த முதல் டிஸ்பென்சேஷன் ஆதாம் உருவாக்கப்பட்ட காலத்திலேருந்து அவனுடைய வீழ்ச்சி வரைக்கும் இருக்கிற காலம். மனசாட்சியின் காலம்ன்றதை நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய வீழ்ச்சியிலிருந்து நோவா காலத்து அந்த நியாய தீர்ப்பு வரைக்கும். அந்த நோவா காலத்து நியாய தீர்ப்பு அந்த பாபேல் டவர் அந்த காலத்தில் ஆரம்பித்து ஆப்ரஹாம் வரைக்கும்
த டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஹியூமன் கவர்மெண்ட். அது அதுக்கப்புறமும் கூட தொடருது. ஆனால் ஆரம்பித்தது வந்து அந்த பாபேல் காலத்தில் தான், ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பித்து மோசே சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இருக்கிற அந்த காலத்தை வாக்குத்தத்தத்தின் காலம் என்று வேதம் போதிக்கிறது. மோசே சீனாய் மலையில் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறார் இல்லையா, அப்போலிருந்து இயேசு நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிற வரைக்கும் அந்த காலகட்டம் நியாயப்பிரமாணத்தின் காலகட்டம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வெவ்வேறு காலகட்டங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டரியான்னு கேட்குறாரு. ஆப்போசிட்டாக இருக்குதா, விரோதமாக நிற்கிதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறாரு, ரைட். அல்லவே இல்லை, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. உயிரைன்னு சொல்லும்போது நித்திய ஜீவனை குறித்து இங்கே பேசப்படுகிறது. உயிரை நம்ம மூச்சு விடுறோம்னா அந்த உயிர் கிடையாது, ரைட். நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததானால் நீதியானது, நீதிமான்ற அந்த ஸ்தானம் நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிருக்கும். நித்திய ஜீவன் ப்ளஸ் நியாயப்பிரமாணம் ரெண்டுமே இந்த நித்திய ஜீவன், நீதிமான் என்ற ஸ்தானம் ரெண்டுமே நியாயப்பிரமாணத்தினால் கொடுக்கப்படுறதில்லை, இயேசு மூலமாக வருகிறது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது குறித்து டீட்டெயிலாக பின்னாடி பேசலாம். ஏற்கனவே பேசியிருக்கிறோம், ஆனால் இந்த ஆங்கிள் இருந்து இன்னும் கொஞ்சம் பேசலாம் பின்னாடி. அப்படியே இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது, ரைட். கர்த்தருடைய வெளிச்சம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய திராணி இல்லாதவராக மனுஷர்கள் இருந்தார்கள். ஏன்னா பாவம் செய்து விழுந்தபோது அவங்களுக்குள்ள பாவ சுபாவம் வந்து விட்டது. இப்போ பாவ சுபாவம் உள்ளே இருக்கிறதுனால எந்த மனுஷனாலையும் முழுமையாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. எல்லாருமே விழுவாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அதனால தான் பாருங்கள், அவங்களால நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாகவும் மாற முடியாது, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்குள்ளே இருந்த இந்த பலவீனத்தினால நியாயப்பிரமாணத்தில் எந்த குறையும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் மனுஷனால் அதை கடைபிடிக்க முடியாததுனால, பாவ சுபாவம் உள்ள மனுஷனால், ரைட், இருதயத்தில் அந்த பாவம் சுபாவம் இருந்தபடினால மனுஷனால் அதை கடைபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. அதனால் விழுந்து போன மனிதனால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்ற ஸ்தானத்தையும் பெற முடியாது, நித்திய ஜீவனையும் பெற முடியாது. இயேசுவை விசுவாசித்து தான் நீதிமான் என்ற ஸ்தானத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். 23 ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம் வருகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற அந்த விசுவாசம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாமே பரலோக தேவனை விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் இடத்துலேருந்து பலத்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே விசுவாசம் சொல்லும்போது இயேசு மீது வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் வருவதற்கு முன்னே, ஏன்னா இயேசு மூலமாக தான் நித்திய ஜீவன், ரட்சிப்பு, நீதிமன்ற ஸ்தானம் இதெல்லாம் வரப்போகுது இல்லையா. அதனால் அந்த இயேசு மீது வைக்கிற அந்த விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக உதவி செய்யும் விதத்தில் நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தது மனுஷனுக்கு நல்லது. ஏன்னா அதன் மூலமாக தான் எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, ரைட். என்னால் சுயமாக நித்திய ஜீவனை அடைய முடியாது, என்னால் சுயமாக என்னுடைய பலத்தினால் நீதிமான் ஆக முடியாது அப்படின்ற பாடம் அது மூலமாக தான் கற்றுக்கிட்டான், இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான். அது மட்டுமல்ல, பாவம்னா என்ன, பாவத்தை குறித்த அறிவு இதுவும் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டது, ரைட். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்ற அறிவும் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் இருந்ததுனால பாருங்க, அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தது நல்லது அப்படின்னு வேதம் போதிக்குது.
ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் தான் வழி நடத்துச்சு கர்த்தர் இடத்துல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அடுத்த வசனத்தை கவனிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், ஒரு டீச்சராக, ஒரு ஸ்கூல் மாஸ்டராக இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இப்போ இயேசு கிறிஸ்து மீது வைக்கும் அந்த விசுவாசம், ரட்சிப்பிற்காக, நீதிமன்ற ஸ்தானத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக நாம் வைக்கும் அந்த விசுவாசம் வந்த பின்பு நாம் இந்த ஸ்கூல் மாஸ்டர் டீச்சருக்கு அடியில் இல்லையே, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். ரைட், இதுதான் இதோட ஓவர்வியூ இந்த பேசேஜோட. இதில் இருக்கிற ஒரு சில குறிப்பான காரியங்களை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விலாவரியாக பார்க்க போகிறோம். ஏன் பழைய ஏற்பாடு, ஏன் நியாயப்பிரமாணம்? ரைட், இன்றைக்கி பழைய ஏற்பாடு எனக்கு மொத்தமாக தேவையில்லையா, நியாயப்பிரமாணம் தேவையில்லையா, அந்த முதல் 5 புஸ்தகங்கள், ரைட், அதுக்குள்ளே இருக்கிற பிரிவுகள், இந்த நியாயப்பிரமாணம், இதெல்லாம் என்ன, ஏன், எதுக்கு, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு இதனால் என்ன பிரயோஜனம், இதை நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். ஏன்னா கற்றுக்கிட்டால் தான் பழைய ஏற்பாட்டை குறித்து சரியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு உண்டாகும். இன்றைக்கி அநேக மக்கள் நடுவில் பாருங்கள், குறிப்பாக இந்த புறஜாதி விசுவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரவேலர் அல்லாத விசுவாசிகள், அவங்களுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டை குறித்த ஒரு பழைய ஏற்பாட்டின் மீது ஒரு சரியான மரியாதை இல்லை, ஒரு பயபக்தி இல்லை, அதை குறித்து தாறுமாறாக பேசுகிறது, இந்த மாதிரி வசனங்களை மேலோட்டமாக வாசிச்சுட்டு கண்டபடி பேசுகிறது, பழைய ஏற்பாட்டை தேவையில்லை அப்படின்லாம் பேசுகிறது. புரியுதா? ஏன்னா இங்கே சொல்லப்பட்ட கருத்தை முழுசாக அவங்க விளங்கிக்கிறதில்ல. நியாயப்பிரமாணம் அப்படின்னா அதை மொத்தமாக பழைய ஏற்பாடு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதில் இங்கே சொல்லப்பட்ட ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ அந்த பழைய ஏற்பாட்டு தேவையில்லை, அவசியம் இல்லைன்ற மாதிரி, அதுக்கு அடியில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் எந்த இடமும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பழைய ஏற்பாட்டின் போதனைக்கு என் வாழ்க்கையில் எந்த இடமும் இல்லை, அதில் சொல்லப்படுகிற காரியங்களை கேட்குறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ரைட், நட்ட நடுவில் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ரைட், அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை முழுசாக விளங்கிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்க முடியாது உங்களால். பழைய ஏற்பாடுடைய உதவி இல்லாமல் சுவிசேஷங்களை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள்னு ஒரு மெசேஜ் போதிக்கிறோம் இல்லையா, ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இயேசுவை குறித்த போதனை. அந்த போதனைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது பாருங்கள், எதை அடிப்படையாக வச்சு பேசுகிறோம். புதிய ஏற்பாட்டை நம்ம போதித்தாலும் அதை பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் போதிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். யாராவது இண்டிபெண்ட்டாக புதிய ஏற்பாட்டை போதிச்சாங்கன்னா தவறாக தான் போதிப்பாங்க. ரைட், அவங்களுக்கு அழைப்பில்லை, கிருபை இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல. நல்ல மனுஷங்களே பாருங்கள், அறியாமையினால், அந்த பழைய ஏற்பாட்டோட அந்த ஃபவுண்டேஷன் இல்லாததுனால வியாக்கியானம் பண்ணும்போது தப்பாக வியாக்கியானம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது சரியாக வியாக்கியானம் பண்ணணும்னா உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுடைய உதவி தேவை, பழைய ஏற்பாட்டின் அந்த வெளிச்சம் கட்டாயம் தேவை. புரியுதா? ஹல்லேலூயா. சரி, அப்போ இதெல்லாம் மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் போங்க, அங்கே 5ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் அந்த 5 காலகட்டங்கள் டிஸ்பென்சேஷனை குறித்து சொன்னேன் இல்லையா பழைய ஏற்பாட்டில், அதை நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிள் படிக்கும்போது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வாசிங்க. அப்போ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ரைட், அது இம்பார்ட்டண்ட். அதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஏதோ பிரசங்கிக்க மெட்டீரியல் இல்லாததுனால கிடையாது. ரைட், கர்த்தர் நிறைய ஞானம் கொடுத்துருக்கிறாரு, நிறைய வார்த்தைகள் கொடுக்குறாரு, சொல்லிகிட்டே இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. உங்களுக்கு அது இந்த புதிய ஏற்பாடு, இந்த நீதிமன்ற போதனை, நித்திய ஜீவனை குறித்த போதனை, ரட்சிப்பை குறித்த போதனை, இதெல்லாம் நம்ம தியானிக்கும்போது அந்த காலகட்டங்களை விளங்கிக்குவது மிகவும் அவசியமாக இருக்குது. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் 17ஆவது வசனத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசிகளை ஆனாலும்
அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசிகளை ஆனாலும்ன்ற அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட், இது ஏசப்பாவுடைய வார்த்தைகள். பாருங்க, இன்னைக்கு வானம் இருக்குதாங்க. ஆனால் அந்த பாருங்க, மேலே வானம் இருக்குதா, கீழே பூமி இருக்குதா? இருக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு நியாயப்பிரமாணம் பொருந்தும் அக்கார்டிங் டு ஜீசஸ். ரைட், அப்போ நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அளவும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். அதிலிருந்து ஒரு சின்ன கம்மா ஃபுல் ஸ்டாப்பை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இதை எடுத்து காமிக்கிறேன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை. சரி, அடுத்த பாயிண்ட்டு கவனிங்க. இங்கே வந்து ஏசப்பா பழைய ஏற்பாட்டை ரெண்டாக பிரிக்கிறார். ரைட், அங்கே நம்ம பார்த்தோம் அந்த டிஸ்பென்சேஷன்ஸ், அந்த காலகட்டங்கள் வந்து 5 வகையான காலகட்டங்கள் டிஸ்பென்சேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட், இங்கே வந்து ஏசப்பா ப்ராடாக பழைய ஏற்பாட்டை ரெண்டாக பிரிக்கிறார். என்னென்னு பிரிக்கிறாரு? முதல் 5 புஸ்தகங்கள், இந்த மோசே கொடுத்த அந்த முதல் 5 புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களையும் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். ரைட், அதுக்கப்புறம் எழுதப்பட்ட புஸ்தகங்கள், ரைட், யோசுவாவில் ஆரம்பித்து மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வரைக்கும் எல்லாத்தையுமே தீர்க்கதரிசிகள் அப்படின்னு மொத்தமாக சொல்கிறார். ரைட், இது வந்து பைபிளில் கொடுக்கப்பட்ட 2 ப்ராட் கேட்டகரிஸ். ரைட், 2 பெரிய பிரிவினைகள். ரைட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது பல இடங்களில் இந்த விதமாக பழைய ஏற்பாட்டை குறித்து வேதம் பேசும், போதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ அந்த முதல் 5 புஸ்தகங்களை பார்ப்போம். ரைட், ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணம்னு சொல்லப்படுகிற அந்த முதல் 5 புஸ்தகங்களை கொஞ்சம் கவனிப்போம். இந்த 5 புஸ்தகங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிச்சம் என்ன, அவைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரைட், அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் மீது உங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை வரும். ரைட், நான் உங்களுக்கு வந்து குறிப்பான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சொல்ல போகிறேன். ரைட், சரி, முதலாவதாக பாருங்கள், நீங்கள் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆதியில் இருந்த அந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் இவைகளை குறித்த சரித்திரத்தெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் கவனிப்பீங்க. அந்த காலத்தில் தெய்வங்கள்லாம் அவங்க எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் இருக்கிற காரியங்களை பார்த்து, இப்போ மலை, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், ரைட், சில சமயம் மிருகங்கள், சமுத்திரம், நதிகள், ரைட், இவைகளெல்லாம் எடுத்து தான் அப்படிப்பட்ட காரியங்களை தெய்வங்களாக வழிபட்டு வந்தார்கள். ரைட், இதுதான் சரித்திரத்தின் உண்மை. நீங்கள் சரித்திரத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் ரிலிஜியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி இயற்கையின் அடிப்படையில் இருக்கிற தெய்வங்களை தான் அவங்க மனிதர்கள் வழிபட்டு வந்தாங்க. ரைட், இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த சயின்ஸ், ரைட், சரி அதெல்லாம் பழைய காலம் பாருங்கள். அந்த காலத்தில் இருந்தாங்க, இயற்கையை வழிபட்டாங்க, பூமியை வழிபட்டாங்க. இன்றைக்கும் கூட இருக்குது இல்லையா? இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அநேக மக்கள் பாருங்கள் பூமியை வழிபடுறாங்க, சூரியனை வழிபடுறாங்க, சந்திரனை வழிபடுறாங்க, ரைட், நதிகளை வழிபடுறாங்க. இன்றைக்கி கூட இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இயற்கையை இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இயற்கையை தான் தெய்வமாக வழிபட்டாங்க. இன்றைக்கி இந்த புதுசாக சொல்கிறாங்க இல்லையா, இந்த க்ரீன் மதர் எர்த் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ரைட், அதெல்லாம் என்ன புதிய கான்செப்ட் கிடையாது, பழைய கான்செப்ட் தான். அந்த காலத்தில் பூமியை தெய்வமாக வழிபட்டவங்க அந்த பாயிண்ட்டை இப்போ கொஞ்சம் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் சாயல் பூசி, ரைட், அதை வந்து மதர் எர்த் அப்படின்னு கொண்டு வராங்க, அவ்வளோதான்.
இன்னொன்று ஒரு பாயிண்ட் பாருங்கள், இந்த டார்வினுடைய காலங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல நாட்களாக சயின்டிஸ்ட்லாம் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, என்ன நம்பினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி வந்து நித்தியமாக இந்த பூமி இருக்குது, இந்த பூமி எப்போதுமே இருந்துச்சு அப்படின்னு தான் நம்பினாங்க பல நாட்களாக. ரைட். இந்த பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிற வரைக்கும், ரைட், அந்த பிக் பேங் தியரின்றப்ப அது குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது பிக் பேங் தியரியில். ஏன்னா அந்த பிக் பேங் தியரிக்கு பல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மக்கள் கொடுக்குறாங்க. சொல்லப்படுற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே கரெக்டு கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து கர்த்தர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுனால, கர்த்தர் உருவாக்குனார் அப்படின்ற அந்த கான்செப்ட் பிடிக்காததுனால அதுக்கு அது அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு பலவிதமான ஒரு விளக்கங்களை வந்து மக்கள் கொடுக்குறாங்க. ரைட். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதை ஏன் சொல்கிறேன்னு நான் விளக்குறேன் உங்களுக்கு. அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை உலகத்திற்கு, திஸ் நேச்சுரல் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க சயின்டிஃபிக்காக. ரைட். ஒரு காலத்தில் இந்த இயற்கையின் உலகம் இல்லை, இந்த இயற்கையான இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ் இல்லை. ரைட். அப்புறம் திடீர்னு ஒரு நேரத்தில், ரைட், இந்த இயற்கையான உலகம் இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ரைட். ஒரு கட்டத்தில் இல்லை, அப்புறம் ஒரு கட்டத்தில் திடீர்னு இதெல்லாம் வந்துருச்சு. இது லிட்ரலாக சயின்டிஃபிக்காக சொல்லப்படுகிற காரியம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தெர் வாஸ் நோ நேச்சுரல் யூனிவர்ஸ், அண்ட் தென் அட் அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம் the natural universe came into existence. ஒரு டயத்தில் பூமி இயற்கையான இந்த உலகம் எதுவுமே இல்லை, இயற்கை அந்த யூனிவர்ஸே இல்லை. ஆனால் அந்த ஒரு பாயிண்டில், அந்த ஒரு டயத்தில் இந்த இயற்கையான உலகம் உருவானது அப்படின்னு இந்த பிக் பேங் தியரி சொல்லுது. ரைட். அந்த பாயிண்ட், அந்த கண்டுபிடிப்பு வருகிற வரைக்கும் சயின்டிஸ்ட்லாம் என்ன நம்பினாங்கன்னா, இந்த பூமி வந்து என்றென்றைக்கும் இருந்தது, திஸ் எர்த் வாஸ் இட்டர்னல், அப்படி தான் நம்பினாங்க. அப்படி நம்புறதுனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த டார்வின் சொன்ன பிரகாரம் இந்த ஒரு இத்தினூண்டு அமீபாவிலேருந்து, ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசத்துலேருந்து படிப்படியாக வளர்ந்து, ரைட், இந்த அப்படியே காம்ப்ளிகேட்டட் ஆர்கனிசம்னா அந்த சிங்கிள் செல்லில் இருந்து வந்துச்சு, அப்புறம் அதிலிருந்து அப்படியே மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு ஒரு போதனை டார்வின் கொண்டு வந்தார் இல்லையா. இந்த டார்வினுடைய போதனைக்கு, ரைட், ஒரு அடிப்படை தேவை என்னவாக இருந்துச்சுன்னா, அளவில்லாத காலம், ரைட், அன்லிமிட்டட் டைம் வந்து எசென்ஷியலாக கருதப்பட்டது. ரைட். ஏன்னா அப்படி அன்லிமிட்டட் டைம் இருந்தால் தான் இத்தினூண்டு செல், ஒரு சிங்கிள் செல்லுலர் ஆர்கனிசம், ரைட், ஒரே ஒரு செல் இருக்கிற அந்த அமீபா வந்து இப்படி பெருசாக ஒரு மனுஷன் அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு சஃபிஸ்டிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் பீயிங் வந்து அதிலேருந்து வர முடியும். அப்படி ஒரு கிரியேஷன், ஒரு பீயிங் உருவாவதற்கு இவ்வளோ காலகட்டம் வந்து தேவைப்படும் அப்படின்றது பொதுவான விஞ்ஞான கருத்தாக இருந்தது. அந்த அளவில்லாத காலகட்டம் இல்லாமல் டார்வின் தியரி ஒர்க்கே ஆகாது. ரைட். அப்போ பாருங்கள், இது இந்த சயின்டிஸ்ட்லாம் இந்த அளவில்லாத காலகட்டத்தை நம்புகிற வரைக்கும் இந்த பூமி வந்து நித்தியமாக எப்போதுமே இருந்துச்சு, அந்த பூமிக்குள்ளே இப்படி உயிரினங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் பொதுவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பூமி நித்தியமானதுன்னு சொல்கிற வரைக்கும் இந்த மொத்த யூனிவர்ஸும் நித்தியமானது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஜீவனுடைய த ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி வந்துச்சு, இந்த உலகத்தின் ஆரம்பம் எப்படி வந்துச்சு, ரைட், அப்படின்றத விளக்க அவசியமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டாங்களே, இந்த உலகம் எப்போதுமே இருந்துச்சு, இது நித்தியமாக இருந்துச்சு, அதனால் கோடான கோடி ஆண்டுகள் காலகட்டத்தில்
இத்தினுண்டு அமீபா முன்னேறி மனுஷனாக வந்துருச்சு அப்படின்றத ஒரு சிம்பிளிஸ்டிக் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிக் பேங் தியரி மூலமாக இந்த இயற்கையான உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது என்பது நிரூபிக்கப்பட்டது. அது நிரூபிக்கப்பட்டதுனால இப்போ மனுஷன் எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாச்சு. ரைட்? இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இப்போ கோடான கோடி காலம்லாம் இல்லை. ஒரு லிமிட்டட் டைம் பீரியடுக்குள்ளே எப்படி இந்த உலகம் வந்துச்சு, அந்த லிமிட்டட் டைம் பீரியடில் எப்படி மனுஷன் இங்கே வந்தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் விஞ்ஞானிகளுக்கு உண்டாச்சு. புரியுதா? இவங்க பூமியை கர்த்தருக்கு ஒப்பாக வச்சுருந்தாங்க. யார்? இந்த விஞ்ஞானிகள்லாம். ஏதோ இந்த பூமி வாஸ் தேர் பிஃபோர் எவ்ரிதிங். பூமி ஒரு நித்தியமான பூமி மாதிரி, கர்த்தர் இப்போ நித்திய தேவனாக இருக்கிற மாதிரி இந்த பூமி நித்தியமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறோன்னு கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் பேருக்கு சயின்டிஸ்ட்டு. ஆனால் அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொஞ்சம் நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ இந்த டிவியில் கேட்குறது, சினிமாவில் பார்க்குறது, கதை புஸ்தகத்தில் வாசிக்கிறது, இந்த எவனாவது எக்ஸ்பர்ட்டுன்னு பேரை வச்சுக்கிட்டு என்னத்தையாவது சொல்கிறது, அதெல்லாம் நம்பாதீங்க. கொஞ்சம் உட்காந்து சிந்திங்க. வேதம் நமக்கு சிந்திக்கும்படி கட்டளை கொடுக்குறது. ஒரு காரியத்தை உடனே சட்டுன்னு நம்பிடக்கூடாது. அப்படி சட்டுன்னு நம்பினோம்னா வாழ்க்கை நாசமாக போகும். ரைட்? எதை குறித்தும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்க வேண்டும். வேதம் நமக்கு இதை போதிக்குது. ஆனாலும் ஞானத்துக்கு ஒரு அடிப்படை ப்ரீரெக்விசிட் என்ன தெரியுமா? ரைட்? ஒரு அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தோம்னா சிந்திக்கணும், யோசிக்கணும். ஆனாலும் மைண்டை அப்ளை பண்ணணும். சரி, இவன் இப்படி சொல்கிறானே, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த நமக்கு கருத்தை கொடுத்துருக்க அந்த அழகான அந்த மைண்டு, அதை கொஞ்சம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி யோசிக்கணும். சொல்கிறதெல்லாம் நம்புறதுனால தான் நம்மளை நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க உலகத்தில். ஏன்னாவது ஒரு பட்டம் ஏதோ பின்னாடி ஒரு PhDன்னு ஒரு பேரை போட்டு, இல்லை இவன் ஒரு புஸ்தகம் ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவை சொல்லணும், நம்மளும் கேட்டுட்ருக்குறோம், உடனே நம்பிடுறோம். சரி, அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். கேட்குறதெல்லாம் நம்பினா அது ஞானத்துக்கு அறிகுறியே கிடையாது. ரைட்? அது இங்கிலீஷில் இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறத பூரா நம்பினா அது பேர் என்னது? சிம்பிள், பேதைன்னு சொல்கிறாங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. நம்ம பேதைகளாக இருக்கக்கூடாது, சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தோம் என்றால் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இப்படி பல கண்டுபிடிகள் இப்படி அப்படி அப்படின்னு, ரைட், இயற்கை தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அதில் எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ பாருங்கள், உலகம் இப்படி தான் இருக்குது. பைபிளை இந்த உலகத்துலேருந்து எடுத்துட்டிங்க, இந்த பைபிள் கொடுக்குற அந்த அறிவை எடுத்துட்டிங்கன்னா, ஒன்று இயற்கையை வழிபடுறவங்களாக இருக்கிறாங்க, இல்லை இயற்கை மாத்திரம்தான் எப்போதுமே இருந்தது. ரைட்? மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி, அவனுக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாது, திட்டம் கிடையாது, அர்த்தம் கிடையாது, அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. இருக்கிறான், சாப்பிட்றான், எந்திரிச்சான், தூங்கினான், என்னத்தையோ பண்ணான், செத்தான். ரைட்? இப்படித்தான் மனுஷனை வச்சுருந்துருப்பாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா அது இந்த பைபிள்னால தான். ஏன்னா இந்த பைபிள் தான் சொல்லுது, ஒரு கர்த்தர் இருக்கிறார், ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் அந்த மற்ற இந்த போதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரிலிஜன்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சரித்திரத்தை, அவங்களை குறித்த சரித்திரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே பற்பல தெய்வங்களை வழிபட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. ரைட்? மலைக்கு ஒரு தெய்வம், சூரியனுக்கு ஒரு தெய்வம், சந்திரனுக்கு ஒரு தெய்வம், வேறு ஒன்றுக்கு இன்னொரு தெய்வம், இன்னொன்றுக்கு வேறு தெய்வம், இப்படித்தான் இருந்தாங்க. ரைட்? இந்த பைபிள் தான் த காட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்ற ஒரு அறிவை கொண்டு வந்தது. திஸ் பைபிள், இந்த பைபிள் இந்த ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கொண்டு வந்தது.
இயற்கை தெய்வம் கிடையாது, பற்பல தெய்வங்கள் கிடையாது. The God is one Lord, right? பைபிளில் ஒரு பிரதானமான கட்டளை இருக்குது. நான் ஏசப்பாட்ட கேட்குறாங்க இல்லையா, எது பைபிள்லேயே பெரிய கட்டளை, ரைட் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா ஒரு பதில் சொல்கிறாரு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ரைட், வாசிங்க. உபாகமம் 6 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த ஒன் லார்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் பைபிள் தான் கொடுத்துச்சு. புரியுதா? ரைட், அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. இந்த ஒன் லார்ட், எல்லாத்துக்கும் காரணராகிய ஒரே தேவன், ஒருவரே தேவன் இருக்கிறார். புரியுதா? அந்த கான்செப்ட் பைபிளில் தான் வந்துச்சு. அது மட்டுமல்ல, அந்த ஒரு தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்ற கான்செப்டும் பைபிளில் இருந்து தான் வந்துச்சு. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் மிருகங்களையும் பறவைகளையும் பிராணிகளையும் மச்சங்களையும் உருவாக்கினது, மனிதனையும் உருவாக்கினது ஒரே தேவன் என்ற கான்செப்ட் இந்த பைபிளில் இருந்து தான் வந்துச்சு. ஒன் லார்ட், ஒன் கிரியேட்டர். கர்த்தர் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, இயற்கையை உருவாக்கினவர் அப்படின்ற கான்செப்டும் இந்த பைபிளில் இருந்து தான் வந்தது. அந்த இந்த யோசனைகள் மனுக்குலத்துக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரத்தையும் எவ்வளோ பெரிய விடுதலையும் கொடுத்துருக்கு தெரியுமா? ரைட், இப்படி இயற்கையை வழிபட்டு கொண்டு இருந்தவன் ரைட் ஜெபித்தா என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். இடியை பார்த்து ஜெபிச்சு என்னத்தை பண்ணுறது? இல்லை மலையிட்ட ஜெபிச்சா அதை என்ன பதிலாக கொடுக்க முடியும்? மலை என்ன கர்த்தரா? மனுக்குள்ள ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள முடியாதவனாக, பயத்திற்கு அடிமைப்பட்டவனாக இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தான் மனுஷன். உருவாக்கப்பட்ட காரியங்களை வழிபட்டு கொண்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ குறிப்பாக அந்த சரித்திரத்தை இப்படி பிரித்து காமிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. கர்த்தர் இல்லாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இயற்கையாக பாருங்கள், இன்றைக்கி சயின்ஸ் இந்த பூமி எப்போதுமே இருந்துச்சுன்னா நீ பிறந்ததுக்கு காரணம் கிடையாது, உன் வாழ்க்கைக்கு காரணம் கிடையாது, நீ மரித்தா உனக்கு நம்பிக்கை கிடையாது, நீ பண்ணுற பாவத்துக்கு தண்டனை கிடையாது, நீ பண்ணுற நன்மைக்கு பலன் கிடையாது, ஆசீர்வாதம்னு கிடையாது, சாபம்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், மனுக்குள்ள எந்த அளவுக்கு சீர்கெட்டு போகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷ உயிருக்கு மதிப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா மனுஷனை இப்போ இன்றைக்கி சயின்ஸ் என்ன பண்ணிருச்சுன்னா மனுஷனை ஒரு மிருகமாக மாற்றிருச்சு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை ஒரு சாதாரண மிருகத்தை போல ஆக்கிட்டாங்க. அநேக நேரங்களில் மிருகத்தை காட்டிலும் கேவலமாகவே பேசுவாங்க. இந்த பூமி பெருசு அப்படின்வாங்க, ஆனால் அந்த மனுஷன் ஒன்னத்துக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இது வேதத்துக்கு எவ்வளோ ஒவ்வாத போதனைன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஏன் பெரிய அறிவாளிகன்ற பேரில் ஏன் இன்னைக்கு கண்டதையும் பேசுகிறாங்க? ஏன் பேசுகிறான்? ஏன்னா இந்த பைபிளுடைய வெளிச்சம் அவனுடைய இருதயத்திலிருந்து விலகினதுனால அவனுடைய இருதயம் அந்தகாரப்பட்டு போயிருக்குது. நீங்கள் பைபிளை படித்து பாருங்க, நல்லா உங்களுக்கு வேதம் ஒன்று சொல்லும். என்ன சொல்லும்? ஒரு மனிதன் வாழுகிற இந்த பூமி அவனால் பாதிக்கப்படுகிறது. அவன் கர்த்தரை வழிபட்டு விசுவாசத்தில் நடந்து கர்த்தரை பின்பற்றும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது பூமி ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவன் வசிக்கும் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம் பைபிளில், இல்லையா? அதே நேரத்தில் அதே மனிதன் கர்த்தரை விட்டு விலகி, அவருடைய பாதைகளை விட்டு விலகி கர்த்தரை மறந்து வாழும்போது அவன் வசிக்கிற அந்த பூமியே சபிக்கப்படுகிறது, நியாய தீர்ப்பு கடியில் வருதுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போல இருந்த ஒரு இடம் ரைட் உவர் நிலமாக மாறுறதெல்லாம் பார்க்குறோம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வனாந்திரத்தை போல மாறுகிறதெல்லாம் பார்க்குறோம்.
இதெல்லாம் ஏன் வேதம் போதிக்குது? இந்த குறித்த அறிவு வேணும்னா உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் போய் படித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் மட்டும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக விளங்காது. தெரியுமா? இந்த கான்செப்டே உங்களுக்கு புரியாது. இந்த போதனை உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. தேசங்களே மனுஷனுடைய கிரியைகள்னால மாற்றப்படுகிறது. அந்த தேசம் எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்குதா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதா, இல்லை சபிக்கப்பட்டிருக்குதா, நியாய தீர்ப்பு கடியில் இருக்குதா, செழுமையாக இருக்குதா, கொழுமையாக இருக்குதா, செழிப்பாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மனுஷனை வச்சு தான் இருக்குது. அப்படி அவன் நல்லவனாக இருக்கிறான், கர்த்தர் முன்னாடி கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நடக்கிறான், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறான், கர்த்தர் அந்த இடத்த ஆசீர்வதிக்கிறார். இல்லை கர்த்தருக்கு விரோதமாக போகும்போது அந்த தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வருகிறது, அந்த தேசமே மாறுது. ரைட்? பாருங்கள், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழும்போது நதிகள் ஓடுது, மழை கொட்டுது, ரைட், புல் விளையுது, அப்படியே தேசமே பார்க்குறதுக்கு பச்சை பசலாக செழிப்பாக இருக்குது, ஜீவன் நிறைந்ததாக இருக்குது. கர்த்தரை விட்டு விலகும்போது வனாந்திரமாக ஜீவனற்றதாக ஒரு உயிரற்ற ஒரு இடம் போல் இருக்குது. ஏன்? இன்றைக்கி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கிளைமேட் சேஞ்ச் பிரதர் அப்படின்னுவாங்க. ஆமாவா இல்லையா? கிளைமேட் சேஞ்சும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. புரியுதா? இட்ஸ் அ பிக் ஹோக்ஸ். ஏமாத்துறாங்க நம்மளை. எப்படி நடக்குது தெரியுமா? ஏன் தேசங்கள் மாறுது? ஏன் செழிப்பான தேசங்கள் வனாந்திரமாக மாறுது? ஏன் வனாந்திரம் செழிப்பாக மாறுது? காரணம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? பாவம் இல்லை ஆசீர்வாதம். பாவத்தின் விளைவான சாபம் மரணம், இல்லை கீழ்ப்படிதல் விளைவான ஆசீர்வாதம். இதுதான் பூமியை பல இடங்களையும் பலவிதமாக மாற்றிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். கிளைமேட் சேஞ்செல்லாம் கிடையாது. புரியுதா? ஆனால் இந்த வெளிச்சம் எங்கேருந்து வரும்? உங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரிஞ்சிருந்தால் தான் வரும். புதிய ஏற்பாட்டில் இந்த பாயிண்ட்டை பார்க்கவே முடியாது உங்களால். புரியுதா? இன்றைக்கி அந்த ஒரு கிளைமேட் சேஞ்சுன்ற பேரில் எவ்வளவு கொடுமை பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? பாலிசிஸ்ன்ற பேரில் மக்களுடைய வாழ்க்கையை ப்ரொடக்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், இது எல்லாத்தையும் எவ்வளவு கடினமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அதை செய்கிறான்? ஏன்னா அவனுக்கு இந்த வெளிச்சமே கிடையாது. கர்த்தரை குறித்த வெளிச்சம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிச்சம் இல்லை. அதனால் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசுகிறது. இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டான். அப்படி தான் தோணும். இந்த நல்லா இருந்துச்சு, இந்த நாசமாக போச்சு, இந்த நாசமாக இருந்துச்சு, இந்த நல்லா ஆயிடுச்சு. எப்படி சேஞ்ச்? என்ன சேஞ்சு? கிளைமேட் சேஞ்ச். புரியுதா? ஏன் இது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா, கர்த்தருடைய அந்த வெளிச்சம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு. இந்த வெளிச்சம் சும்மா கிடையாது. இதில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நம்ம ஏதோ நமக்கு தேவையே இல்லாத மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். ஓஹோ, நோ நோ நோ, அப்சல்யூட்லி எசென்ஷியல். அது இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் பேசிக்கான வெளிச்சங்கள், ரைட்? பைபிளில் இருக்கிற அடிப்படை வெளிச்சங்கள் இதெல்லாம். இப்போ நான் சொன்னது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் மெசேஜே கிடையாது, ரொம்ப பேசிக்கான ஒரு வெளிப்பாடு. இது இருந்துச்சுன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.